गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 3:11 மணி வரை பௌர்ணமி திதி, அதற்கு பின்பாக பிரதமை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலையில் 7:19 மணி வரை பூராடம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய முழுவதுமாக சீத்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 7:19 மணி வரை ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்திலும், அதற்கு பின்பாக தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பதவி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானது இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான பணிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்ல எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை இன்றைய தினத்தில் காணக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள், இல்லைனா இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள், இதில் ஈடுபாடுகள் இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இரவு நேர பயணங்கள், திடீர் பயணங்கள், இதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மை நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பதவி சார்ந்த விஷயங்கள், தொழில் உள்ளிட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். உங்களுடைய பணம் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள், இந்த மாதிரியான நபர்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தர்ம சிந்தனைகளோடு இருப்பீங்க. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு வழியிலிருந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் மதியத்துக்கு அப்புறமா ஈடுபடும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், வேறு ஏதாவது புதிதான காரியங்கள், இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறது வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கிறார். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள், பங்களிப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மனைவிக்கு, நண்பர்களுக்கு, உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள், உங்களுடைய பார்ட்னர், இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். உங்களை குறித்த முக்கியமான விஷயங்களில் கவன நிலைகள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். மனதளவில் சற்று உளைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் இடையூறுகள், அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எல்லா காரியங்கள் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். செய்யக்கூடிய காரியங்கள்லையும் நாம் நிதானத்தை பின்பற்ற வேண்டியது கட்டாயமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரம் வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுங்க. மதியத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உயில் சம்பந்தமான விஷயங்கள், இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான
நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. செலவினங்களும் வரவுக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவ ரீதியிலான செலவுகள், வைத்திய செலவுகள், இதன் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த செலவினங்கள் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள், பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வேலை குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் எடுங்க. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமணம், வெளிநாடு, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் எடுங்க. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் இருக்கும். விரும்பிய விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. கலைத்துறையில இருக்கிறீங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான துறைகள்ல உங்களுக்கு தகுந்த அளவு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது. மூத்த சகோதரர் வழியில் மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். திடீர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள்ல முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல ஈடுபடும்
பார்க்கும் பொழுது தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பின்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் இல்லைனா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும், கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்திற்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வேறு பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொறுப்புமிக்க பதவிகளை பெறக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகாரிகளாக கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து பார்க்கும் பொழுது குழந்தை பேரு ரீதியிலான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சொந்த ஊரிலேயே பூர்வீக இடத்திலேயே தொழில் அமைக்கக்கூடிய முயற்சிகள், வியாபாரம் அமைக்கக்கூடிய முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த பிள்ளைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கலைத்துறை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான துறை ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். மனதளவுல சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் சகோதர ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சுகஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தர்ம காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆராய்ச்சி துறையிலும் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்தும் இதற்கு ஏதாவது வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த பயணங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றன.
இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க, கைகூடுவதற்கான சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சகோதர ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணவரவு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கும். பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கும். உயில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிர்பாராத வகைகளில் வருமானங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள், சூடான விவாதங்கள் இதெல்லாம் வரலாம். அதனால இதில் கவன நிலைகள் அவசியம். முகம் சார்ந்த பகுதிகளில், கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதிர்பாராத மாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மனதளவில் சற்று உளைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பயணங்களின் பொழுது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடையூறுகள் இல்லைன்னா ஏதாவது செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தேவைக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் ராசியில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுல மட்டும் கவன நிலைகள் அவசியம். எல்லா விஷயத்திலையும் நாம தலைமை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுக்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது வரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில வரவுகள் இருக்கும். மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, பிள்ளைகள் வழியில இருந்தும் வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. இரவு நேர பயணங்கள், நெடுதூர பயணங்கள் இதுல கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியம். மனதளவுல சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறது
இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்திருக்கக்கூடிய நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அப்படின்னு மதியம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக மகர ராசியிலேயே அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சற்று கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான இடங்கள்ல வேலை குறித்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். எதிரிகள் வழியில விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவ ரீதியிலான செலவினங்கள், வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கும். கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. கண் பகுதிகள், பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். கொஞ்சம் முன்கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தலை சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மதிய நேரத்துக்கு அப்புறமா வேலை குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் சற்று குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், இதன் வழியில செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில, தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இவங்க வழியில உங்களுக்கு லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதனோடு புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உல்லாசமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதை விற்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பிள்ளைகள் வழியில, உறவு முறைகள், நண்பர்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள், இதன் ரீதியில இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை
கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக லாபஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது கட்டுமானம் சம்பந்தமான பணிகள், தொழில் முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உற்பத்தி துறை, தொழிற்சாலை சம்பந்தமான துறைகள், இந்த மாதிரியான துறைகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான துறைகளில் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதிதான தொழில் முயற்சிகள், வியாபார முயற்சிகளை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அம்மா வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு, வாகனம், மனை சார்ந்த விஷயங்கள் வெளியில் எதிர்பார்த்த நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய அம்மா வழியில உறவு முறைகள், அண்டை அயலார்கள், இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இவங்க வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவில் விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது. புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய மூத்த சகோதரர் ஏதேனும் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மாமியார் இல்லைன்னா தொழில் முறையில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் உங்களால் ஏதேனும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்திருக்கக்கூடிய நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.